எல்லோருக்கும் வணக்கங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 4. இன்றைக்கி நாம் என்ன ஃபுட்டு பார்க்க போகிறோம்னா, காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சதும் நீங்கள் சீரக தண்ணி குடிச்சுக்குங்க ஹாட் வாட்டரோட. அடுத்தது 8:30 to 9 பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி என்ன எடுக்கலாம்னா, பிரெட் ஆம்லெட் எடுக்கலாங்க. பிரெட் சாப்பிட்டா வெயிட் அதிகமாகுமே அப்படின்னா, ப்ரெட்டில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 2 பீஸ் ப்ரெட் எடுக்கிறதுனால நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் ப்ரெட் ஆம்லேட்டுக்கு வந்து ஆம்லேட் போட்டு அதில் வந்து நீங்கள் 2 ப்ரெட்டை மட்டும் ஆட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஸ்வீட்ஸு அந்த ஜாமு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும் சாப்பிடுங்க. இது கூடவே வந்து நீங்கள் பர்கர் மாதிரி வெள்ளரிக்காய், தக்காளி அது மாதிரி வச்சு சாப்பிட்றோன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் சிறப்பு தான். ஸோ ஒரே ஒரு ப்ரெட் ஆம்லேட்டு அது மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அதுவே போதும். சப்போஸ் அது கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றனா கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டுமே போதும். காலையில் அடுத்தது 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிஞ்சர் டீ இல்லைனா லெமன் டீ இல்லை பிளாக் காஃபி ஏதாவது குடிச்சிக்கோங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு போதும். மதியம் 2 மணிக்கு லஞ்சுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா, ஒரு கப்பு தயிர் சாதம் எடுத்துக்கலாங்க. தயிர் சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே தயிர் சாதம் போதும். ஒரு கப்பு அப்படின்னா நீங்கள் ஒரு 200 கிராமுங்க. ஒரு 100 to 200 கிராம் வந்து நீங்கள் ரைஸ் எடுத்துடவே போதும். மொத்தமாக சேர்த்து தயிரும் ரைஸும் எல்லாம் சேர்த்து அளவு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரிலனா, நீங்கள் அந்த ஆஃப் பிளேட் சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் ஆஃப் பிளேட்டு சாப்பிட சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா, அதே ஃபார்முலா தான். அந்த ஆஃப் பிளேட் மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸு, குக்கும்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே சிறப்பு தான். உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது ஈவினிங் 4 என்ன எடுத்துக்கலாம்னா, நீங்கள் சூப்ஸ் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்லாம். காளான் சூப்ஸு, தக்காளி சூப்பு அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, அன்வான்டடாக சாப்பிட வேண்டாம். அதுக்கு அடுத்தது நைட்டு டின்னருக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, டின்னருக்கு வந்து கோதுமை உப்புமா இல்லை கிச்சடி ஃபார்மேட் அது மாதிரி எடுத்துக்கங்க. அதுவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு கப் அளவு தெரியலனா சேம் அந்த பிளேட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிளேட்டே நீங்கள் ஆஃப் மட்டும் எடுத்துக்கிங்க போதும். ஸோ இது தாங்க டயட் சார்ட். காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் ஆம்லேட்டு, மதியம் வந்து ஒரு கப்பு தயிர் சாதம், இரவு வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவா உப்புமா இல்லை கோதுமை கிச்சடி அது மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ அதுவே எனக்கு போதும். நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது பர்சனல் டயட் சார்ட் வேணும், உங்களை ஃபாலோ பண்ணணும், கைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜீரோ சுகர் ஜிகே @gmail.com மெயில் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி ஜீரோ சுகர் டயட் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறேன், உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் கொடுக்குறேன். ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 5 பார்ப்போம். தேங்க்யூ.